இயேசுவின் காயங்களின் கனிகளே நாம் களி கொண்டு மகிழ்ந்து ஆடிப்பாடுவோம். அப்போஸ்தல ஊழியத்தில் ஆர்ப்பரிப்போம். ஆசீர்வாத மழைக்கு மேகங்களாவோம். 5 வகையான ஊழியங்கள் உண்டு. ஊழியக்காரரை பற்றி ஊழியத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். 5 வகையான ஊழியங்கள் உண்டு. எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் சுவிசேஷகராகவும் ஏற்படுத்தினார். 5 வகையான ஊழியங்கள் இருக்கு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். இந்த 5 வகையான ஊழியங்கள் இல்லை நாம் எந்த வகையில் இருக்கிறோம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் அப்படின்னா விசுவாசத்தின் மக்கள். அப்போஸ்தல விசுவாசம், பேதுரு, பவுல் அப்போஸ்தலன் எல்லாருமே அப்போஸ்தலர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்க. அப்புறம் தீர்க்கதரிசிகள்னா கர்த்தருடைய வாய் என்று சொல்லப்படுவாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மக்களுக்கு அறிவிக்கிறவங்க தான் தீர்க்கதரிசிகள். கர்த்தர் சொல்கிற வசனம் தீர்க்கதரிசன வசனங்கள், அதை சொல்கிறவங்க தான் தீர்க்கதரிசிகள். அப்புறம் சுவிசேஷகர்கள்னால் ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய இறந்தது, அவர் உயிரோடு வந்தது, அவர் திரும்ப வரப்போகிறது, இது எல்லாம் சொல்வது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை சொல்கிறவங்க தான் சுவிசேஷகர்கள். சிலரை மேய்ப்பர் அப்படின்னா கொஞ்சம் பேரை ஆண்டவர் பொறுப்பாக அவங்கள வழி நடத்த வச்சுருப்பார். இப்போ சபை ஊழியம் அதெல்லாம் மேய்ப்பர்கள் ஊழியம்தான். போதகராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். போதகர் அப்படின்னா என்ன? போதிக்கிற வரவங்க, ஆண்டோடைய வார்த்தையை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க, அவங்க தான் போதிக்கிறவங்க. அப்போ போதக ஊழியம். இப்படி 5 வகையான ஊழியங்கள் உண்டு. இந்த 5 வகையான ஊழியம் தான் நல்லா செயல்பட்டுருக்கு. நாமும் கூட ஊழியக்காரர்கள் தானே. நம்ம எந்த வகையில் இருக்கோம் அப்படின்னு நாமே கேட்டு தெரிந்து கொள்வோம். நம்ம எந்த அழைப்பில் அழைக்கப்பட்டோமோ அதிலே நம்ம நிலைத்திருக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். ஆமென்.